அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, கொடூர பசி இருந்தாலும் யார் வீட்டிலும் சாப்பிடக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி சாப்பிட்டால் குடும்பத்திற்கு ஏற்படும் பிரச்சனைகள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நாம் உண்ணும் உணவு நமது பசியை தீர்ப்பது மட்டுமல்லாமல் நம்முடைய ஆளுமையின் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அது படிப்பாற்றல் மிக்கதாக இருக்க வேண்டும். ஆகவே செல்வம் ஈட்டியவர்கள் வீட்டில் மரியாதையுடனும் நேர்மையுடனும் உணவை ஏற்றுக்கொள்வது நல்ல செயலாகவே இருக்கிறது. முக்கியமாக நாம் உண்ணும் உணவை எந்த அளவிற்கு பார்த்து உண்ண வேண்டும். ஆச்சாரிய சாணக்கியர் தனது சாணக்கிய நீதியில் வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை அப்போதே வழங்கியுள்ளார். அவரது போதனைகள், கொள்கைகள் அரசியல் அல்லது பொருளாதாரத்திற்கு மட்டும் உரியவை அல்ல, மாறாக நமது அன்றாட வாழ்க்கைக்கும் பொருந்தியவதாக இருக்கின்றன. இவரின் வழிமுறைகளை பலரும் தங்கள் வாழ்க்கையில் பின்பற்றி வருவது என்பது வியப்பானதுதான். அப்படி சாணக்கியரின் கூற்றுப்படி நாம் உண்ணும் உணவு நமது உடலை மட்டுமல்ல, நமது மனம், எண்ணங்கள் மற்றும் எதிர்காலத்தையும் கட்டுப்படுத்துகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இது புத்திசாலித்தனம் என்ற விஷயத்தைப் போலவே நாம் யாரிடமிருந்தும் எந்த வகையான உணவுகளை பெறுகிறோம் என்பதும் மிக முக்கியத்தன்மை வாய்ந்ததாக இருக்கின்றன. ஆகமையினால் யாருடைய வீட்டில் உணவு உண்ண வேண்டும், யாருடைய வீட்டில் உணவு உண்ணக்கூடாது என்பது அவை தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். முக்கியமாக இது போன்ற சூழ்நிலைகளில் உணவு உண்ணக்கூடாத 5 வகையான நபர்கள் உள்ளனர் என சாணக்கியர் எச்சரித்துள்ளார். அவர்கள் யார் என்பதை பார்க்கலாம் வாருங்கள். முக்கியமாக மோசடி, திருட்டு அல்லது ஊழல் மூலம் சட்டவிரோதமாக பெற்ற பணத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட உணவை ஒருபோதும் மனிதர்களாகிய நாம் உண்ணக்கூடாது. அத்தகைய உணவை உட்கொள்வதன் மூலம் அவர்களின் பாவச் செயல்கள் நம்முடன் ஒட்டிக்கொள்கின்றன. இது நம் மனதை நலனை அளிப்பதை தவிர ஒரு நாள் நம் வாழ்க்கையில் விரக்தியையும் வழிவகுக்கும். முக்கியமாக எத்தனையோ நபர்கள், எத்தனையோ ஒரு தீய மனிதர்களாக நம்முடன் நடமாடுவார்கள். அவர்கள் மாபெரும் செல்வந்தராகவே இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், எத்தனையோ மனிதர்களை நானுமே சந்தித்திருக்கிறேன். அவன் மிக பெரிய செல்வந்தராக இருக்கிறான். அவன் செய்த பாவங்களை போக்க பொதுவெளியிலோ ஒரு கோயில் கட்டுகிறான். அதற்கு கும்பாபிஷேகம் போன்றவற்றை செய்து பொதுமக்களுக்கு உணவளிக்கிறான். ஆகவே அவனுடைய பாவங்களை எல்லாம் பொதுமக்களாகிய நம்மீது அந்த பாவத்தை கழுவி விடுகிறார்கள். ஆகவே ஒரு மனிதன் தூய மனிதனா அல்லது தேவையில்லாத கெட்ட மனிதனா என்பதை பார்த்துவிட்டு அவன் செய்யும் தர்மங்களில் நாம் கலந்து கொள்ளக்கூடாது. அவ்வாறு கலந்து கொண்டால் அவனுடைய பாவம் அனைத்தும் நமக்கு வந்து சேரும். ஆகபடியினால் ஒரு தீயவன், அதாவது தீயவன் கொலைகாரனாக இருக்கட்டும், ஒரு ஊர் மக்களை அடித்து உலையில் போட்டு சாப்பிடக்கூடிய ஒரு பண முதலையாக இருக்கட்டும், அந்த மாதிரியான ஆட்கள் வைக்கும் விருந்துகளிலோ அந்த வீடுகளில் ஒரு பால் வாங்கி குடித்தாலும் உங்களுக்கு அதிகப்படியான ஆபத்தாகும். திருட்டு, மோசடி, ஊழல் மூலம் சட்டவிரோதமாக பெற்ற செல்வத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட உணவை ஒருபோதும் நாம் சாப்பிடக்கூடாது என சாணக்கியர் தெளிவாக கூறுகிறார். பாவச் செயல்கள் நம்முடன் ஒட்டிக்கொள்கின்றன. இது நமது மன நலனை அளிப்பதை தவிர ஒரு நாள் வாழ்க்கையில் விரக்திக்கும் வழிவகுத்துவிடும். சமூகத்தில் கெட்ட பெயர் பெற்றவர், தீய செயலில் ஈடுபடக்கூடியவர்கள் போன்ற நன்னடத்தையற்றவர்களின் வீடுகளில் உணவு உண்பது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் சமைத்த உணவை உண்பதனால் நமது எண்ணங்களும் கண்டிப்பாக மாசுபடுகின்றன. மேலும் அத்தகையவர்களின் நட்பையும் விருந்தோம்பலையும் ஏற்றுக்கொள்வதன் மூலம் சமூகத்தில் நமக்கு கெட்ட பெயர் ஏற்படுவது உறுதி. தேவையில்லாத ஒரு மது அருந்துபவர்களிடமோ, தீய வழிகளில் மக்களை ஏமாற்றி சம்பாதிப்பவனிடமோ எந்த விதமான உணவுப் பொருட்களையோ அவனுடைய நட்பையோ நாம் ஏற்றுக்கொண்டால் அவ்வளவுதான், நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக பறிபோய்விடும். முக்கியமாக அந்த நபர்களுடைய சேர்க்கையினால் நாம் அந்த தீய இடங்களுக்கு செல்ல நேரிடும். ஆகவே இந்த உலகமானது பண மரத்தடியிலிருந்து பாலை குடித்தாலும் கல் என சொல்லுவார்கள். அதுபோல தீய இடங்களுக்கு நாம் எடுத்துக்காட்டாக
ஒரு மது அருந்துவோர் நம்மிடம் பணிபுரிகிறார் எனவே வைத்து கொள்ளலாம். அவர் என்ன சொல்வார் என்றால், சாயங்கால வேளையில் எனக்கு உடம்பு வலியாக இருக்கிறது, அந்த கடை வரை என்னை அழைத்து செல்லுங்கள் என கூறுவார். நம்முடன் அந்த வேலை செய்யும்போது நன்கு பழங்கி விடுவார். ஆகவே நாமும் அங்கு செல்ல வேண்டியிருக்கும். நாம் அங்கு செல்லும் வேளையில் நமக்கான நெருங்கிய நண்பர்களோ, நமக்கு உதவி செய்பவர்களோ, அல்லது நாம் ஏதேனும் ஒருவரிடம் வேலை எதிர்பார்த்து கொண்டிருந்திருப்போம். அவரும் நம் மீது பார்த்து விடுவார். இவனும் தீய செயல்தான் புரிகிறான் நினைத்து கொண்டு நம்முடைய பேரும் கண்டிப்பாக கெட்டுவிடும். உணவு என்பது பரிமாறப்படும் உடனடி நேரடி விஷயத்திற்கு சமம் என சாணக்கியர் விளக்கியுள்ளார். அத்தகையவர்களின் வீட்டில் உணவு உண்பதனால் எதிர்மறை ஆற்றல் நம் உடலுக்குள் கண்டிப்பாக நுழைகிறது. நாம் நல்லவர்களாகவே இருந்தாலும் தீயவர்களுடைய எண்ணம் அப்படியே மாறிவிடும். தொற்று நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் வீடுகளில் உணவு உண்பதையோ அல்லது அவர்கள் தொட்ட உணவை உண்பதையோ முடிந்து வரை தவிர்க்க வேண்டும். இது ஒரு மத நம்பிக்கை மட்டுமல்ல, அறிவியல் மற்றும் சுகாதார கண்ணோட்டமும் ஆகும். இதனால் நம் உயிருக்கு ஆபத்தான உடல்நல பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் அபாயம் கண்டிப்பாக நமக்கு ஏற்பட அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளன. பிறர் மீது வன்முறையை திணிப்பவர், அப்பாவி மக்களை கடுமையாக தாக்குபவர் அல்லது ஏழை அவர்களின் கண்ணீருக்காக பணக்காரர்களின் வீட்டு உணவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பிறரின் சாபங்களாலும் வசைகளாலும் சம்பாதித்த பணத்தில் தயாரிக்கப்பட்ட உணவு யாருக்கும் ஒருபோதும் நல்ல பலனை கண்டிப்பாக தராது. நாம் உண்ணும் உணவு நமது பசியை மட்டும் போக்கக்கூடாது, அது நமது ஆளுமையின் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், படைப்பாற்றல் மிக்கதாக இருக்க வேண்டும். எனவே மரியாதையுடனும் உண்மையுடனும் செல்வம் ஈட்டியவர்களின் வீட்டில் உணவை ஏற்றுக்கொள்வது அவசியமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.